மற்றும் ஒரு அண்மை செய்தி. சத்தியமங்கலத்திலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து காந்தி கல்வி நிலையம் அருகே எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளானதில் பேருந்தில் பயணம் செய்த 50க்கும் மேற்பட்ட பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருந்து கோவைக்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த பயணிகள் பத்திரமாக உயிர் தப்பியிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. சத்தியமங்கலத்தில் இருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து காந்தி கல்வி நிலையம் என்ற இடம் அருகே எதிர்பாராதமாக விபத்துக்குள்ளானதில் பேருந்து பயணம் செய்த 50க்கும் மேற்பட்ட பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அதாவது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருந்து கோவைக்கு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதே சாலையில் விண்ணப்பள்ளி அருகே அமைந்துள்ள காந்தி கல்வி நிலையம் பின்புறம் அமைந்துள்ள கல்குவாரி ஒன்றிற்கு கட்டளை ஏற்றிக்கொண்டு டிப்பர் லாரி ஒன்றும் சென்று கொண்டிருந்தது. அப்போது அரசு பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் அந்த டிப்பர் லாரியை ஓவர்டேக் எடுக்க முயற்சிக்கும் பொழுது திடீரென அந்த டிப்பர் லாரி வலதுபுறமாக திரும்பியதால் பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து டிப்பர் லாரி மீது உரசியவாறு அரசு பேருந்து முன்பக்க இரு சக்கரங்களும் சாலையோரம் இருந்த சிறிய குழிக்குள் சென்று நின்றது. இதனால் பேருந்தில் பயணம் செய்த சுமார் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். இதன் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ள நிலையில் புஞ்சை புளியம்பட்டி காவல்துறையினர் விபத்து குறித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.